ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபெர்டிலைசர் ஷாப் உரக்கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க வேண்டிய ட்ரைனிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங் வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, பயோஃபெர்டிலைசர். கடந்த 2-3 வீடியோ நான் பயோஃபெர்டிலைசர் பற்றி நிறைய போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பயோஃபெர்டிலைசரை நீங்கள் ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதை எப்படி வந்து செல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது, அதுக்கான ஃபீஸ் வந்து எப்படி எவ்வளோ, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். முதல்ல நான் வந்து எந்தெந்த ட்ரைனிங் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நீங்கள் அந்த ட்ரைனிங் சென்டரில் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்றத பற்றி சம்மரியாக வந்து சொல்லிடுறேன். குறிப்பிட்டு இந்த பயோ ஃபெர்டிலைசர் இருக்கும், அதுக்கடுத்து இந்த ஃபெர்டிலைசர் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை பற்றி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி, வெல்கம் டு எபிசோட் 6 ஆஃப் உரம் எதுக்கு போடுறோம். நம்ம ஃபெர்டிலைசர் ஷாப் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு வந்து நிறைய லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து எடுத்துக்கணும். இந்த ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் மூலமாக எடுத்துக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா ட்ரைனிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஸோ அது கண்ட்ரோலில் இருக்க ட்ரைனிங் சென்டர்ஸை பற்றி மட்டும்தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசர் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் வந்து எங்கே கொடுக்குறாங்க, அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபெர்டிலைசர் டீலர்ஷிப் இந்த ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஎன்ஏ கோயம்புத்தூர் அதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 15 வீக்ஸ், 15 வாரம் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எலிஜிபிலிட்டி 10th நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கணும். இதோட கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12,000, 12,000 வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் தனியாக 100 rupees கட்டணும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அந்த கோயம்புத்தூர் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட அட்ரஸ் வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அங்கே கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த கோர்ஸில் வந்து அவங்க என்னென்னலாம் உங்களுக்கு கற்றுத்தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கோர்ஸ் போனீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் எப்படிலாம் அந்த உரத்தெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கடுத்து வந்து அதில் இருக்க டைப்ஸ்லாம் என்ன, அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸ்டோர் பண்ணும் போதும், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த 15 வீக்ஸ்க்குள்ளே நல்லா வந்து லேர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்க சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நான் இந்த கோர்ஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் படித்தேன் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் மூலமாக வந்து காமிச்சு நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலைசர் ஷாப் வாங்குறதுக்கான லைசன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதை தொடர்ந்து அவங்க வந்து இன்னொரு கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்செக்டிசைட் மேனேஜ்மெண்ட், பூச்சிக்கொல்லி இருக்குல்ல, அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட இதேமாரி ஒரு கோர்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து 12 வாரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 10th பாஸ் ஆகிருக்கணும். தமிழில் தான் இந்த 2 கோர்ஸுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் தான், தமிழ்லேயே சொல்லி தருவாங்க. இதோட கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா. ஸோ இந்த கோர்ஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாம். எங்கன்னு போய் படிச்சிக்கலான்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் போனீங்கன்னா அவங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. இப்போ கோவிட் டைம்ன்றதுனால எப்படின்னு தெரியல சரியா, ஆனால் இது முடிஞ்சிட்ட பிறகு, நார்மல் ஆகிட்ட பிறகு இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி ஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பயோ ஃபெர்டிலைசர், இதுக்கான ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கவங்க இந்த பயோ ஃபெர்டிலைசர் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து சென்னையில் கிண்டியில் வந்து டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்ற இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அவங்க நிறைய ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது பயோ ஃபெர்டிலைசர் ட்ரைனிங் தான். அதை தவிர்த்து இன்னமும் இந்த கம்போஸ்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெர்மிகம்போஸ்ட் ட்ரைனிங், அதுக்கடுத்து ஃபார்ம் யார்ட் மென்யூர், இது எல்லாமே நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், போய் ஒரு வாட்டை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டைம் இருந்துச்சுன்னா. நம்ம இப்போ குறிப்பிட்டு எந்த ட்ரைனிங் பற்றி பேச போகிறோம்னா பயோ ஃபெர்டிலைசர் ட்ரைனிங்
பற்றி. ஏன்னா நம்ம கடைசியிலேருந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ரைனிங் வந்து இங்கே கடைசியாக எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 18/7/2019 அப்போ வந்து பயோ ஃபெர்டிலைசர் மேக்கிங் ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து 1 டே ட்ரைனிங்காகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து குறிப்பிட்ட நாள் வரா மாரியும் அவங்க சொல்லுவாங்க. நார்மலாக வந்து பர் ஹெட்டுக்கு 1 டே ட்ரைனிங்னா 500 ருபீஸ் வந்து இவங்க சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த வருஷம்லாம். இப்போ இந்த டைம் வந்து ஏறியும் இருக்கலாம், இறங்கியும் இருக்கலாம். இந்த பேண்டமிக் அப்புறம் தான் என்னன்னு தெரியும் நல்லா வரும். ஸோ இந்த ட்ரைனிங் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பயோ ஃபெர்டிலைசர் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் நீங்கள் போயிட்டு பிறகு அவங்க என்ன சொல்லி தருவாங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்னா என்ன அப்படின்றத சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து அது எப்படி வந்து மதர் கல்ச்சர் நம்ம வாங்கிட்டு வந்து மதர் கல்ச்சர்னால் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னா அதில் தான் இருக்கும். அது எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நிறைய வந்து மல்டிப்ளை பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபெர்டிலைசராக மாற்றி வந்து செல் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் இந்த பயோ ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனில். அவங்க வந்து அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி தந்துடுவாங்க. மதர் கல்ச்சர்னால் என்ன, எப்படி வந்து நீங்கள் இந்த பயோ ஃபெர்டிலைசரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் மிஷினரிஸ் தேவை. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபெர்மெண்டர்னு ஒன்று தேவைப்படும். ஸோ அது எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து ஆட்டோக்ளேவ் பற்றி சொல்லி தருவாங்க. இது எல்லாமே வந்து அந்த ட்ரைனிங் சென்டர் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லி தந்துடுவாங்க. 1 டே ட்ரைனிங்னா பேசிக்காக வந்து எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. அதுவே வந்து நீங்கள் வந்து வீக்லி பேசிஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியராக சொல்லி தந்துடுவாங்க. நீங்கள் அங்கே இருக்கிறத நல்லா பார்த்து கவனிச்சு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து பயோ ஃபெர்டிலைசர் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பயோ ஃபெர்டிலைசர் இம்பார்ட்டன்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து இது மூலமாக வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங் வந்து டிஎன்ஏ கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து கம்போஸ்ட் எப்படி பண்ணுறது, வெர்மி கம்போஸ்ட் எப்படி பண்ணுறது, இன்னமும் நிறைய ட்ரைனிங் வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது பாதி வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடந்துகிட்டு இருக்கும். சிலது வந்து மெயின் கேம்பஸ், அது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம், இல்லைனா அங்கேயே போய் டைரெக்டாக கேட்டுக்கலாம். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் சென்டர்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட வந்து இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் போய் வந்து இந்த ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வேறு வீடியோ போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம், முயறோம். நன்றி.